இறைவன் தனக்கான கருவியாக செயல்பட சில ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்கிறார். அவ்வாறு இயல் இசைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாவானது பாரதிய பாரம்பரியத்தில் மூழ்கித் திளைக்கும் குடும்பத்தை சேர்ந்த திரு சந்தானம், திருமதி விஜயா சந்தானம் மூலமாக மனித உருக்கொண்டது. விஷாகா என்ற நாமத்துடன் அக்குழந்தையிடம் சரஸ்வதி குடிபுக ஆரம்பித்தாள், தனது தாயார் மூலமாக. ஆம், அக்குழந்தையின் மனத்தில் சிறு வயதிலேயே ராமாயணம், மகாபாரதம் மூலமாக பாரதீய தர்மத்தின் விதைகள் விதைக்கப்பட்டது. 5வது வயதில் இவரது இசைக்கல்வி ஆரம்பம். குருவாக சங்கீத மும்மூர்த்திகளின் சீடரின் பரம்பரையில் பிறந்தவரான வயலின் மேதை பத்மபூஷன் திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள். இசையுடன் பரதநாட்டியமும் இவருடன் இணைந்தது. குருவாக புகழ்பெற்ற நடன குரு சுதாராணி ரகுபதி அவர்கள். கலைமகள் இவரிடம் குடிகொண்டிருப்பதால் கலைகள் மட்டுமல்லாது கல்வியிலும் பரிமளித்தார். எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் வணிகவியலில் இளங்கலை பயின்று பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். பக்தி மார்க்கத்தையும் நாம சங்கீர்த்தனத்தையும் உலகெங்கும் பரப்பிய ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் மூத்த மகன் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் என்ற ஹரிஜி அவர்களை 2001ஆம் ஆண்டு கரம்பிடித்து இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். கணவரையும் மாமனாரையும் குருவாக கொண்டு ஹரிகதை என்னும் அற்புத கலையினை பயின்றார். நம் பாரம்பரியத்தில் எண்ணற்ற பெண் புலவர்கள் உண்டு. வில்லிபுத்தூர் ஆண்டாளின் படைப்புகளை உற்று நோக்கினால் அவர் மிகச்சிறந்த கதை சொல்லி என்பது தெரியும். அந்த பாரம்பரியத்தின் நீட்சியாக இயலும் இசையும் கொண்டு எண்ணற்ற மேடைகளில் விஷாகா ஹரியின் கதா காலட்சேபம். மீராஸ் சரித்ரா. Today I have been asked to sing தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹரிகதையை நிகழ்த்தினாலும் தெலுங்கு, கன்னடம், மராத்தி, இந்தி மற்றும் சமஸ்கிருத பாடல்களை பாடுவது இவரது தனித்துவம். இளம் தலைமுறையினரே பாரம்பரியத்தை தாங்கிச் செல்பவர்கள் என்று தீர்க்கமாக நம்பும் இவர் உயர்ந்த இந்து தர்மத்தின் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். இயல் இசையோடு சமூக அக்கறையும் இவரிடம் உண்டு. கேன்சர் நோயாளிகள், டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இதய நோயாளிகளுக்காக சரஸ்வதியினால் வரும் லக்ஷ்மியின் மூலம் உதவிகள் புரிந்து வருகிறார். தான் கற்றது இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற நோக்கில் 2020இல் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா என்ற இணையம் வழியாக இலவசமாக பயிற்றுவிக்க பாடசாலா இவரால் துவங்கப்பட்டது. டெக்சாஸில் உள்ள டாலஸை தலைமையிடமாக கொண்டு விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் அமெரிக்காவிலும் தனது கலையுடன் கூடிய கல்வி சேவையை விரிவுபடுத்தியுள்ளார் விஷாகா ஹரி. தனது அனுபவங்கள் மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடாக இவரது எழுத்துகள் ஐகானிக் இந்தியன் விமன் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் சதி விஜயம் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல். ஹரிகதையை அறிமுகப்படுத்தும் நூலான ஹரிகதா கதா அண்ட் பியாண்ட் எனும் நூல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் கீழ் பள்ளிகளில் பாடத்திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிர்வாகம் தொடர்பாக சொற்பொழிவுகளில் உலகின் ஞான குருவான பண்டைய பாரதத்தின் எழுத்துகள் இன்றும் எவ்வாறு பயனுள்ளதாக உள்ளது என்பதை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கிறார். சாதனைகளுக்காக
இவரை அடைந்த விருதுகளும் ஏராளம். இயல், இசை, நாட்டியம், பரந்த கல்வியறிவு, சமூக சேவை, எழுத்துப்பணி, ஆசிரியர் என பன்முகத்திறனோடு பாரத பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் அரிய சேவையினை செய்து கொண்டிருக்கும் ஹரிகதா உபாசகி கலைமாமணி விஷாகா ஹரி.